Hi friends, welcome to Mohana's Kitchen. இன்னைக்கு நான் பார்க்க போற ரெசிபி பட்டர் முறுக்கு. சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க இது. சில்லுன்னு இருக்கக்கூடிய எந்த கிளைமேட்டில் இந்த பட்டர் முறுக்கோட சூடான டீயோ காஃபியோ குடிக்கும்போது கிடைக்கக்கூடிய ஃபீலே தனி தான். இந்த முறு பட்டர் முறுக்கு செய்கிறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பட்டர் முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அரிசி மாவு, 1/4 கப் கடலை மாவு, 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 ஸ்பூன் எள்ளு. நான் வெள்ளையில் எடுத்திருக்கேன், நீங்கள் கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எள்ளுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி பட்டரை மாவோட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா எந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம முறுக்கு புழியலாம் வாங்க. அடுத்து முறுக்கு குழலில் ஸ்டார் அச்சு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 ஸ்டார் இருக்கிற அச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் 1 ஸ்டார் இருக்கிற அச்சு கூட எடுத்துக்கலாம். இந்த அச்சை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த முறுக்கு குழல் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா டைட் பண்ணதுக்கப்புறமா முறுக்கு குழலில் கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. எண்ணெயை நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் இருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த முறுக்கு அச்சில் சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்துட்டு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வெயிட்டையும் சேர்த்துக்கோங்க. அடுப்பை எண்ணெய் காயிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா முறுக்கு புழிய ஆரம்பிக்கும் போது சிம்மில் வச்சுருங்க. இப்போ எண்ணெய் கரெக்டான பதத்தில் இருக்குது. அடுத்து நம்ம முறுக்கு புழிய ஆரம்பிச்சிடலாம். பட்டர் முறுக்கை ஒரு சிலர் ரவுண்ட் ஷேப்பில் செய்வாங்க, ஒரு சிலர் முறுக்கு மாதிரியே செய்வாங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன முறுக்குகளாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் சின்ன சின்னதாக உடச்சி விடுறேன். பட்டர் முறுக்கு ஒரு சிலர் ஒயிட் கலர்லேயே எடுத்துருவாங்க. ஆனால் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் நல்லாயிருக்கும். அதனால் நான் லைட் ப்ரௌன் வர அளவுக்கு விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், முறுக்கு நல்லா வெந்துடுச்சு. அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம முறுக்கு எடுத்துடலாம். இது பவுலில் போடும்போதே நல்லா கலகலன்னு சவுண்டு கேட்குது பாருங்கள். அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் புழிஞ்சிக்கலாம். இப்போ செகண்ட் பேட்சும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா முறுக்குமே புழிஞ்சிட்டேன். இந்த முறுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். கையாலேயே ரொம்ப ஈஸியாக உடைக்க முடியுது பாருங்கள். நான் ரொம்ப ப்ரெஷர் கூட கொடுக்கல. நம்ம பட்டர் சேர்த்ததுனால இந்த முறுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, அப்படியே முறு பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஸ்நாக் ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.